இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டி பைக்கில் முக்கியமான 4 விஷயம் இருக்குங்க. அந்த 4 விஷயத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேத்துக்கு இதில் டவுட் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தெரிய வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா அந்த 4 விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியேட்டர் அண்ட் செயின் ப்ராக்கெட், பேட்ரி கம்ப்ளைண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் இஷ்யூ. இந்த 4 விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேடியேட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர். ஸோ உள்ள உங்களுக்கு இந்த ஃபேன் தெரியுமான்னு தெரியல, இதுதாங்க ரேடியேட்டர் ஃபேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னென்னா வந்து நீங்கள் ரேடியேட்டர் யூஸ் பண்ணும்போது எப்படின்னா வந்து நீங்கள் லோக்கலில் ஓட்டும் போது ரேடியேட்டர் ஆன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரேடியேட்டர் ஆன் ஆகாதுங்க. ஏன்னா வந்து ரேடியேட்டரை பொறுத்தளவுக்கு இன்ஜின் வந்து ரொம்ப ஹீட்டானால் தான் வந்து ரேடியேட்டர் வந்து ஆன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு 35 கிலோமீட்டர் அப்படி போகும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது வெஹிக்கிள்ஸ் ஒரு இடத்துல நீங்கள் எப்படி வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் வெஹிக்கிள் ஆஃப் பண்ணாதீங்க. ஆஃப் பண்ணாலும் பட் சாவி ஆனில் வச்சுட்டு அந்த இதில் வந்து அந்த சுவிட்சில் ஆஃப் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஓடும். நீங்கள் பைக்கு வந்து ஆனில் வச்சுட்டு ஃபேன் ரன் பண்ண விட்டிங்கன்னா லைஃப் நல்லாவே கொடுக்கும். ஏன்னா வந்து ஃபியூல் வந்து உங்களுக்கு அதிகமாக எடுக்காது. நிறைய பேர் அதுதான் டவுட் கேட்குறீங்க, ஃபேன் ஓட மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு வந்துருக்கும். அப்படி ஓட விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நின்றும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி லாங்காக போகும்போது நிற்கும்போது ஃபேன் ஓடிச்சுன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சுற்றிட்டு நிற்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒன்றும் இதை பற்றி ப்ராப்ளமே கொடுக்காது. நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி கம்ப்ளைண்ட்டுங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, பைக் வாங்கிட்டு அந்த மொபைல் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஒன்று மாட்டுவீங்க. என்னென்னா வந்து மொபைல் ஹோல்டரிங்கை மாட்டிட்டு நம்ம லாங்காக போகும்போது சார்ஜரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பைக்லேயே போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சார்ஜரில் வந்து நம்ம மொபைல் ஹோல்டர் வந்து சார்ஜர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானில் வந்து பண்ணுவீங்க. சார்ஜர் போடும்போது டைரெக்டாக வந்து யாருமே கனெக்ஷன் கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா வந்து அது எப்போவுமே வந்து உங்களுக்கு ஆனில் தான் இருக்கும். அப்படிங்கிறங்காட்டி பேட்டரி லைஃப் குறையிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி சாவி ஆன் பண்ணால் மட்டும் அந்த சார்ஜர் ஆன் ஆகிற டைப்பில் சாவி லைனில் நீங்கள் கொடுக்க சொல்லிடுங்க. யார் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட வந்து சாவி லைனில் வந்து நீங்கள் கொடுக்க சொல்லிட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் இதாயிரும். அதே மாதிரி எம்டி பைக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் பைக் வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகி எறிகிற மாதிரி வந்து கொஞ்சம் பண்ணுவீங்க. நம்மளோட நண்பர் ஒருத்தர் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டி லைக்கு பிளிங்க் ஆகிற மாதிரி வந்து பண்ணி அவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 5 மந்த் பக்கம் ஆச்சு. 3 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருச்சு. அப்படி வந்து அவங்க ஷோரூமில் வந்து சொல்லி கேட்கும்போது இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளிங்க் ஆகி கொடுக்கும்போது வந்து அந்த பேட்டரியோட லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் பிளிங்க் ஆகிற மாதிரி நீங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிக்கரிங் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஸ்டேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் இன்னொரு கலர் அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதனால தான் வந்து கொஞ்சம் பேட்டரி கம்ப்ளைண்ட் வருது. அதே மாதிரி இன்னொரு இஷ்யூ வந்து என்னென்னா, லாங்காக நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராப்ளம் நான் வந்து பார்த்தேன். இது நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். என்னென்னா வந்து லாங்காக ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போகும்போது ஆன் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது வந்து பார்த்திங்கன்னா இது முடிக்கி நமக்கு ஆனதில்லை. ஆச்சுன்னா வந்து இங்கே சீட் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி அதில் ஒரு சிப் ஒன்று இருக்கும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா மாட்டணும். இப்போ வந்து நம்ம அதை பார்க்க தேவையில்லை. ஏன்னா அது நம்ம ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி வரும். அதுக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கம்ப்ளைண்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த 2 விஷயம் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா 3வது செயின் ப்ராக்கெட்ஸ். நிறைய பேர் செயின் ப்ராக்கெட்ஸ் தான் லைஃப் கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன ஒரு இதுனா, லூப்பில் வந்து 2 கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிச்சுருக்கோம். என்னென்ன கேட்டகரினா, நான் ரொம்ப லாங் போகிறவங்களுக்கு ஒரு கேட்டகரி, நான் லாங் போகாத சும்மா லோக்கலில் தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியை நம்ம பிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் கேட்டகரியில் நம்ம லோக்கலில் தான் ஓட்டேன், டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நான் 20-30 அந்த மாதிரி தான் ஓட்டுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 கிலோமீட்டர்ஸில் வந்து நீங்கள் செயின் லூப் அடிச்சிங்கன்னா லைஃப் நல்லாவே கொடுக்கும். அதே மாதிரி லாங் போகிறவங்களுக்கு வந்து நம்ம டெய்லியுமே நம்ம லாங் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அப்பப்போ நம்ம 250 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம செயின் லூப் அடிச்சுட்டு இருந்தோம்னா காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடும். அதங்காட்டி வந்து 350 400 அந்த மாதிரி
மாதிரி நீங்கள் அடிக்கும்போது நல்லாயிருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சர்வீஸ் விடும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப் அடிச்சிடணும். அதுக்காக நீங்கள் வீட்டிலேயே கழுவிட்டே இருக்கக்கூடாது. வீட்டில் கழுவுனாலும் செயின் லூப் அடிக்கணும். ஏன்னா நீங்கள் என்னதான் நீங்கள் செயினில் தண்ணி பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செயின் லூப் அடிக்கிறதுக்கு அடிச்சிடணும் மறக்காமல். அது மட்டும்தாங்க செயினை பொறுத்தளவுக்கு இதை நீங்கள் பேசிக்காக ஃபாலோ பண்ணாலே கொஞ்சம் நல்லாவே லைஃப் கொடுக்கும். அப்புறம் 4வது பாயிண்ட்டாக ஒன்று இருக்குது, சென்சார் இஷ்யூ. எனக்கு இது முடிக்க நான் வாங்கி எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்ததில்லை. ஏன்னா 3 மந்த்து தான் ஆகுது. அதுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது இன்னும் சென்சாரை பற்றி அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் என்னென்னா ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் காட்டிகிட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீர் போட்டு மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கீர் போட்டோன்னே ஆஃப் ஆகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த சென்சார் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஒயரை கழட்டினீங்கன்னா ஒயர் எங்கேயாச்சும் டேமேஜ் ஆகிருக்கா, கட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அப்படி நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பில் அது ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகுது. அப்படிங்கும்போது இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி 2 ஒயருமே ஜாயின் பண்ணி சுற்றிக்கிங்க. அது வந்து எமர்ஜென்சிக்கு மட்டும்தான். நீங்கள் அதுவே ரெகுலராக பண்ணிங்கன்னா நிறைய ஃபால்ட் வச்சிடும். அதுங்காட்டி அது எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு மட்டும் இந்த சென்சார் மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியாலலாம் கொஞ்சம் எங்கேயும் இடிக்காமல் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் லைஃப் கொடுக்குங்க. போக போக பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் முன்னாடி எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து 3 மந்த் ஆகுது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போக போக நிறைய விஷயம் எனக்கும் தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ சின்ன வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ்விங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. நீங்கள் பண்ணுற சின்ன விஷயம் எனக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒன்ஸ் அகேன் லவ் யூ ஸோ மச்ங்க.